வணக்கம் வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் நீரா செல்வி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? போன வீடியோவில் நீங்கள் சொன்சிங் டே 2 பயணத்தை பார்த்தீங்க. அதில் நம்ம பல சுவாரஸ்யமான இடங்களை சுற்றி பார்த்தோங்க. ரொம்பவே அழகாக இருந்தது. இன்று நம்முடைய சொன்சிங் டே 3ங்க 3வது நாள். இன்று நம்ம சொன்சிங்லேருந்து கொஞ்சம் தூரம், அதாவது அவுட்ஸ்கர்ட், ஒரு மர்மமான அழகான இடத்துக்கு போக போகிறோம். உங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்குங்க. எல்லாருமே அதிகமாக செல்லாத ரகசியமாக இருக்கும் ஒரு இடங்க. டூரிஸ்ட் அட்ராக்ஷன் இல்லாத இடம், ஆனால் லோக்கல் மக்களுக்கு அந்த தெரிஞ்ச இடம் ரொம்ப பேர் போவாங்க. நம்ம சேனலோட சிறப்பு, இந்த நீரா செல்வி ட்ரிப்போட சிறப்பே என்னென்னா, இப்படி மறந்திருக்கும் அழகான இடங்களை கண்டுபிடித்து அதனுடைய அழகை உங்களுடன் பகிர்வது தான். இப்போ நீங்கள் ரெடினா வாங்க என் கூட வீட்டிலிருந்து விர்ச்சுவலாக ட்ராவல் பண்ணுங்கள். நீரா செல்வி ட்ரிப் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நம்மளோட பிக்கப் பாயிண்ட் வந்து ஹோட்டல் விட்டு வெளியே ஆகணுன்னு 3 மினிட்ஸ் அங்கே ஹாட் பாட்னு இருக்குது. நேற்றெல்லாம் வந்து செக் பண்ணேன், மேலே காசு கட்டிட்டு கீழே வந்து இடத்தலாம், ஏன்னா காலையில் பேனிக் ஆகக்கூடாதுன்ட்டு. பட் கிட்ட தான், நம்ம ஹோட்டல்லேருந்து நடந்து வந்தால் இதுதான் பிக்கப் பாயிண்ட். இந்த பஸ் இல்லை, இங்கே தான் நிற்க சொன்னாங்க. 2-3 பேர் எல்லாம் நிற்கிறாங்க. அவ்வளோ வெஜிடேரியன் ஃபுட் தேடிட்டு இருக்கோம். ஆனால் மேலே பார்த்தா நிறையா கடைங்க, வெஜிடேரியன் கடைங்க இருக்குது. இப்போ பஸ்ஸு கரெக்டாக ஏற்றிருச்சு. அவங்க பார்த்தீங்கன்னா வீச்சேட்டில் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க, ஏன்னா அவங்களுக்குலாம் இங்கிலீஷ் தெரியாதுங்க. வீச்சேட்டில் அவங்க அனுப்புவாங்க, நம்ம இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி படிச்சுக்க வேண்டியதான். இப்போ என் இடத்துல தங்குற இடத்துலேருந்து ஏற்றிட்டு இன்னொரு இடத்துல நிப்பாட்டிட்டு அங்கே இந்த பஸ் நம்பர் கொடுத்துருவாங்க. அந்த பஸ் நம்பரை தேடி நம்ம உட்காந்துக்க வேண்டியதான். ஏன்னா ஒவ்வொரு இடத்துக்கும் ஒரு பஸ் இருக்குங்க. அவங்க எல்லாரையும் ஏற்றிட்டு ஒரு மீட்டப் பாயிண்டில் வந்து அங்கே தான் பிரிப்பாங்க. நீங்கள் கவலைப்பட தேவையில்லை, எல்லா விஷயங்களையும் உங்களுக்கு வீச்சேட்டில் அவங்க ஷேர் பண்ணிக்குவாங்க. அதுக்கப்புறம் இப்போ நம்ம போகிற இடம் பார்த்திங்கன்னா டாசு ராக் காவிங். அந்த இடத்துக்கு 200 யுஎன். எனக்கு மதிய சாப்பாடும் கொடுத்துருவாங்க. நான் வெஜிடேரியன் சொன்னேன், அதை ஏற்பாடு பண்ணிடுறேன்னு சொன்னாங்க. இது இங்குள்ள லோக்கல் மக்கள் டூர்னால இங்கிலீஷில் பேச மாட்டாங்க, ஏன்னா அவங்களுக்கு இங்கிலீஷ் தெரியாது, சைனீஸ் தான். எதாக இருந்தாலும் எனக்கு வீச்சேட்டில் அனுப்பிடுவாங்க, நான் ட்ரான்ஸ்லேட் பண்ணிக்குவேன். இது வந்து நம்ம ஏன்ஷியன்ட் சிட்டி போகிறதுக்கு முன்னாடி அங்கே பாத்ரூம் பிரேக் 20 நிமிஷம். வாவ், இந்த இடமே எவ்வளோ அழகாக இருக்குது. மெயின் பிக்சர் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு ட்ரெய்லர் மாதிரி இருக்குங்க. இந்த இடமே அவ்வளோ அழகாக இருக்குது, பாருங்களேன். இங்கே அந்த 12 ராசியோட, ஓய் ஆமாம் அதுதான், அது ஃபுல்லாக வச்சுருக்காங்க அந்த சைனீஸோட. எஸ், ஒரு பிட் ஸ்டாப் இடமே இப்படி இருக்குன்னா அப்போ நம்ம பார்க்க போகிற இடம் இவ்வளோ அழகாக இருக்கும். இங்கே என்ன இருக்குன்னா வாழ்க்கை சக்கரம், மனிதர்களோட லைஃப் சைக்கிளில் இங்கே வச்சுருக்காங்க பாருங்க. வாவ், அழகாக சித்தரிக்கப்பட்டிருக்கு. இப்போ நம்ம பயணம் மீண்டும் தொடர்கிறதுங்க. 2 மணி நேரம் பிடிக்குங்க. 100 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது இந்த இடம். இப்போ நம்ம வந்து சேர்ந்தாச்சு. இவங்க தான் நம்மளை கூட்டிகிட்டு போவாங்க. எல்லோரும் அந்த ஆடியோ செட் வச்சுருப்பாங்க, ஏன்னா அவங்க சைனீஸில் தான் பேசுவாங்க. எனக்கு வீச்சேட்டில் அவங்க எழுதிடுவாங்க, நான் ட்ரான்ஸ்லேட் பண்ணி படிச்சுக்குவேன். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா மேலே சைனீஸில் இருக்கா, கீழே இங்கிலீஷ்லேயும் போட்டு வச்சுருக்காங்க. இந்த மாதிரி இடத்துல நான் ஃபோட்டோ பிடிச்சிக்குவேன். அப்போ அவங்க கூட்டிகிட்டு போகிறப்ப நான் படிச்சுக்கிட்டே போவேன்னா, அப்போ அவங்க கூட்டிகிட்டு போகிற இடத்துக்கும் படித்ததுக்கும் என்னால் அதை நினச்சி பார்க்க முடியும். கரெக்டாக கனெக்ட் ஆகும், ரொம்ப ஈஸிங்க. இங்கே எப்போதும் போல் நம்ம பாஸ்போர்ட்டு கொடுக்க வேண்டியதான். அதுக்கப்புறம் இங்கே நம்ம ஃபோட்டோ பிடிச்சிக்கிறாங்க, ஏன்னா உள்ளுக்கு போகிறவங்க எல்லாமே வந்து அங்கே அந்த டிஜிட்டலில் ஃபோட்டோ பிடிக்கிறாங்க. நம்மளை மட்டும் கேமராவில் ஃபோட்டோ பிடிச்சிக்கிட்டாங்க. இந்த இடத்துலலாம் நிறைய படி ஏறணும். நல்ல ஒரு காலனி போட்டுக்கோங்க, ஷூ போட்டுக்கோங்க, தண்ணி பாட்டில் எடுத்துக்கோங்க, மறந்துடாதீங்க. இப்போ நம்ம இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு யுனெஸ்கோ ஹெரிட்டேஜ் சைட்டுங்க. இதுதான் டாசு ராக் காவிங். இதில் 2 செக்ஷனாக பிரிச்சுருக்காங்க. இப்போ நம்ம வந்திருக்கிறது முதல் பகுதி, ஒரு முக்கிய பகுதி. இதை பெய்ஷன் செக்ஷன் அப்படின்ட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த இடம் பார்த்திங்கன்னா சும்மா ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் இல்லைங்க. இது 1000க்கும் மேலே உள்ள வரலாறை ஒரே இடத்துல நம்மளால் பார்க்கவும் அனுபவிக்கவும் முடியுங்க. இங்கே உள்ள காவிங் எல்லாமே வெறும் டெக்கரேஷன் இல்லைங்க, இவை ஒரு முழு வாழ்க்கை பாடம் மாதிரிங்க. அந்த காலத்தில் மக்கள் இப்படி தான் கற்களில் செதுக்கி என்ன சொல்ல முயன்றாங்கன்னா,
மனித வாழ்க்கை எப்படி இருக்கும், நல்லது கெட்டது அப்படின்ற கதைகள் மூலம் சொல்லியிருக்காங்க. நம்ம இப்போ பார்க்குறது இந்த மலை சுவர் முழுக்க இந்த காவிங் இருக்குங்க. சில இடங்களில் புட்டாவோட இருக்குது, ரொம்ப அமைதியான ஒரு எக்ஸ்ப்ரெஷனுங்க. சில இடங்களில் சின்ன சின்ன கதைகள் மாதிரி சீனாக இருக்குது. ஒரு வாழ்க்கை முழுக்க ஒரு சுவரில் அழகாக சொல்லி இருக்காங்கங்க. இதுதான் இந்த இடத்தோட பியூட்டி. இதை சும்மா பார்க்குற ஆர்ட் இல்லைங்க, இதை ஃபீல் பண்ணி நீங்கள் அறிய வேண்டிய ஒரு வரலாறு. தேவராஜா தமிழ் பேர் மாதிரியே இருக்குது. அவ்வளோ அழகாக செஞ்சு வச்சுருக்காங்க. அவ்வளோ நல்லா இருக்குது, நல்லா கூலிங்காக இருக்குது. இந்த பெய்ஷாங் செக்ஷன் பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய க்ரௌட் இல்லை, ரொம்ப பேர் இல்லை. அதனால தான் இங்கே வரும்போது நம்ம மனசு இன்னும் இந்த இடத்தோட கனெக்ட் ஆகுதுங்க. நீங்கள் ஸ்லோவாக மெதுவாக நடந்து எல்லாத்தையும் பார்க்குறப்ப வாவ், அது ஒரு தனி ஃபீலுங்க. சில இடங்களில் இந்த முகங்களை நீங்கள் பார்க்குறப்ப எப்படி இவ்வளோ அழகாக செதுக்கியிருக்காங்க. ஏன்னா அதோட எக்ஸ்ப்ரெஷனை பார்த்தா அந்த காலத்தோட யூனிக்கான ஸ்கில்லு நமக்கு புரியுதுங்க. இவ்வளோ டீட்டெயிலாக ஒரு ஸ்டோனை செதுக்கிறது ரொம்பவே, ஏன்னா அந்த காலத்தில் இருந்த டூல்ஸு இப்போ உள்ள காலத்தை மாதிரி அட்வான்ஸாக இல்லை, ஆனால் இருக்கிறத வச்சு இவ்வளோ அழகாக செஞ்சுருக்காங்கன்னா எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுங்களா? அது மட்டும் இல்லைங்க, 1000 காலங்கள் கழிச்சும் இங்கே இந்த இடம் இங்கே செதுக்குனது எல்லாமே இன்னும் கம்பீரமாக நிற்குதில்ல. அதுதாங்க இந்த இடத்தோட ஸ்பெஷலே. இங்கே இப்போ எனக்கு ஒன்று தோணுதுங்க, சிட்டி லைஃப்பில் நம்ம எப்போவும் ஓடிக்கிட்டே இருப்போம், ஆனால் இங்கே எல்லாமே ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்குங்க. காற்றோட சத்தம் இங்கே அப்படியே நல்ல குளிர்ச்சியாக இருக்குங்க. பறவைகளோட சத்தம் கூட இங்கே கேட்குறப்ப ரொம்ப இனிமையாக இருக்குது. இதை பார்க்குறப்ப ஒரு ஓப்பன் ஏர் மியூசியம் மாதிரி தாங்க இருக்குது. அவ்வளோ மனசுக்கு இதமாக இருக்குது. மெதுவாக எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இங்கே உள்ள அமைதியை நீங்கள் ஃபீல் பண்ணிக்கிட்டே போனீங்களா, வாவ், இது ஒரு ஸ்பிரிச்சுவல் ஸ்பேஸ். அதாவது ஆன்மீகத்தை உங்களால் நல்லா உணர முடியுங்க. ஒவ்வொரு காவிங்க்கும் ஒரு மீனிங் இருக்குது. ஒவ்வொரு சிலைகளும் உங்களை யோசிக்க வைக்குங்க. அவ்வளோ அழகாக டீட்டெயிலாக செஞ்சுருக்காங்க. இதை பார்க்குறப்ப எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரிலங்க. இதெல்லாம் அனுபவிச்சாதான் தெரியும். அவ்வளோ மெய் சிலிர்க்க வைக்குதுங்க ஒவ்வொரு சிலையும். இப்போ எனக்கு இந்த இடம் ஏன் யுனெஸ்கோ ஹெரிட்டேஜ் சைட்டாக இருக்குன்னு புரியுதுங்க. வெறும் பழைய கலை இல்லை, இது ஒரு கல்ச்சுரல் ட்ரெஷருங்க, பொக்கிஷம். இதை பார்க்க முருகர் மாதிரி இல்லை, பீகாக் கிங். இது பாருங்கள், மானிட்டரிங் சிஸ்டம் இன் கேஃப், இன்டெலிஜென்ட் மானிட்டரிங் எக்யூப்மெண்ட் ஃபார் ஸ்ட்ரக்சரல் சேஃப்டி அடாப்டட் இன் கேஃப் நம்பர் 168 to monitor online and all around the clock of the deformation and stress of its roof and south wall that have been repaired. Wow, real time, last for 5 years. நம்ம அதை சொன்ன மாதிரி தாங்க, இந்த சுவரில் பார்த்தீங்கன்னா இந்த கதைகளோட சீன் மாதிரியே அப்படியே அழகாக காஃப் பண்ணி செதுக்கி வச்சுருக்காங்களே. இதை பார்க்குறப்ப ஒரே ஃப்ரேமில் பல கேரக்டரை நீங்கள் பார்க்கலாம். அந்த காலத்து மக்களுங்க எவ்வளோ பொறுமையாக இந்த வேலைப்பாடுகளை செஞ்சுருக்காங்க அப்படின்றது ரொம்பவே அதிசயங்க. ஏன்னா இதெல்லாம் செய்கிறது சுலபம் இல்லை, ரொம்ப பொறுமை வேணுங்க. வா, இந்த இடம் பாருங்கள் எவ்வளோ பெருசுன்ட்டுன்னு. இப்போ நம்ம இருக்கிறது பேஷண்ட் ராக் காவிங். அப்போ இப்படி தான் இருந்துச்சு. இப்போ தான் இந்த மாதிரி சுத்தப்படுத்தி எல்லாம் அழகாக பார்க்குறதுக்கு வசதியாக வச்சுருக்காங்க. இந்த படம் பார்த்திங்களா, அதில் கொக்கையாக காடாக இருந்தது தான் அழகாக எல்லாம் சுத்தம் பண்ணி இந்த மாதிரி எல்லாம் போட்டு சுத்தமாக கட்டி வச்சுருக்காங்க. அது எல்லாம் நம்ம உள்ளுக்கு பார்த்தோன்னா வெளியே இப்படி தான் இருக்கும். இந்த மாதிரி டூர் புக் பண்ணி வந்துடுங்க. உங்களுக்கு சைனீஸ் புரியலைனாலும் பரவாயில்ல, அங்கே இங்கிலீஷில் போட்டிருக்காங்க ஒவ்வொரு அந்த காவிங் கீழையும். அது நீங்கள் படிச்சுட்டே வந்துடலாம், ஈஸி தான். அதுக்கப்புறம் அவங்க முடிக்கிற மட்டும் நம்ம வெயிட் பண்ணிவிட்டு அடுத்து எங்கே போகிறாங்களோ போயிட்டு அப்புறம் நம்ம ஜாலியாக சுற்றி பார்க்க வேண்டியதான். இது நல்லா தான் இருக்குது. அது ஒரு குட்டி ஹேண்ட்பேக் போட்டிருக்கு பாரு, நிறைய காசு வச்சுருக்கு போல். கேட்கணும் கொஞ்சம், முதல்ல குறுக்குறுன்னு பார்த்துட்ருக்கு. ஓகே, நம்மளை சாப்பிட கூப்பிட்டு வந்திருக்காங்க. எனக்கு வெஜிடேரியன் தனியாக செய்கிறேன்னாங்க. ஓகே, பார்ப்போம். எல்லா பஸ்ஸும் இங்கே தான் வருதா? ஓகே. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளாம் சீ ஃபுட் போவோமா, அந்த மாதிரி ஒரு டேபிளில் எல்லாம் சாப்பாடெல்லாம் வச்சுருப்பாங்க. 10 பேர் உட்காரணும், டக்கு 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 டக்குன்னு சாப்பிடுவாங்க. நம்மளுக்கு தனியாக இந்த மேஜை கொடுத்துருக்காங்க, வெஜிடேரியன் சாப்பாடுக்கு வெயிட்டிங். என்னடா வெள்ளை சோறு மட்டும் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்குறீங்களா? நம்மளோட வருது ஒன்று வருது, இன்னொரு டிஷ்ஷர் கொடுத்துருக்காங்க. எல்லாமே நிறையா இருக்குது. அவங்களுக்கு நல்ல ஒரு சாப்பாடு.
அமைதியாக இருந்தால் நல்ல சாப்பாடு இருக்குது. நம்ம அதை காமிச்சால கோழி அது இதுன்னு நிறையா இருக்குது. நேரத்தில் எல்லாத்தையும் க்ளியர் பண்ணிட்டு போயிட்டாங்க. கொஞ்ச நேரத்தில் சாப்பிட்டுட்டு போயிட்டாங்க. சாப்பாடு நல்லா இருந்துச்சு. குக்கு வேறு அழகான பையன் அதான் சமைச்சு கொடுத்துருக்கான். வந்து அப்படியே வந்து பார்த்துட்டு எல்லாம் நல்லா இருக்கான்னு கேட்டு வரேன். அதனால தான் நல்லா இருக்கு. இப்போ நம்ம சாப்பிட்டுட்டு அடுத்த இடத்துக்கு வந்திருக்கோம். 2வது செக்ஷன் பாவோடிங்ஷன் டாசு ராக் காவிங் என்ற இடத்துக்கு வந்திருக்கோங்க. இதுவும் ஒரு பெரிய இடம், அழகான இடம். நம்ம பார்த்ததை விட இங்குள்ள காவிங் இன்னும் கிராண்டாக இருக்கும், அழகாக இருக்குங்க. நம்ம இதில் பகியில் போகிறோம். எப்போதும் போல் நம்ம பாஸ்போர்ட் கொடுத்துட்டு வர வேண்டியதான். ஆனால் முன்னைக்கு ஃபோட்டோ பிடிச்சாங்களே, அதனால இங்கே டக்குன்னு விட்டுட்டாங்க. பாஸ்போர்ட் எதுவும் செக் பண்ணல. இப்போ இங்கே உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும். ஒரு இடத்துக்கு போனேன், அதே மாதிரி தானே இந்த இடம் இருக்குது, சேமா? அப்படி பார்த்தா நான் பஸ்ஸில் வேறு கொஞ்ச நேரம் சென்று வந்தனேன் அப்படின்ட்டுன்னு. அது ஒரு நியாயமான கேள்வி தாங்க. இந்த டாசு ராக் காவிங் நான் முதல்ல சொன்ன மாதிரி 2 முக்கிய பகுதிகளாக இருக்குது. நம்ம போனது பெய்ஷன், இப்போ நம்ம வந்திருக்குது பாவோடிங்ஷன். இவை 2மே ஒரே இடம் மாதிரி இருந்தாலும் 2 வெவ்வேறு மலைப்பகுதியில் இருக்கும் காரணத்தினால தான் பிரிக்கப்பட்டிருக்கு. ஏன் 2 பகுதிகள்னா, இந்த சிற்பங்கள் ஒரே நாளில் ஒரே இடத்துல செய்யப்படவில்லை. சுமார் 9ஆம் நூற்றாண்டு முதல் 13ஆம் நூற்றாண்டு வரை பல காலகட்டங்களில் உருவாக்கப்பட்டிருக்குங்க. அந்த காரணத்தினால தான் 2 பெரிய கலை குழுக்கள் உருவானது, பெய்ஷன் பகுதி மற்றும் பாவோடிங்ஷன் பகுதி. அதோட பெய்ஷன் பகுதி மிகவும் பழமையானது, அமைதியானது. சிற்பங்கள் சிறியதாக இருந்தாலும் நுணுக்கமாக இருந்தது. கலை மிகவும் மென்மையானது, நுணுக்கம் அதிகம். கூட்டம் குறைவாக இருக்குது, அமைதியான சூழலாக இருந்துச்சு. இப்போ நீங்கள் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய சிலைகள், பிரம்மாண்டமான சிலைகள், கதைகள், அழகான காட்சிகள், அதாவது உண்மையாக நடக்கிற மாதிரியே இருக்கும். புத்தரின் வாழ்க்கை, கர்மா, நரகம் போன்ற எல்லா காட்சிகளும் இந்த முழுக்க இந்த மலை மேலே நம்ம பார்க்க போகிறோங்க. எளிமையாக சொன்னால் இது ஒரு கல்லில் செதுக்கப்பட்ட முழு வாழ்க்கை திரைப்படம் மாதிரி. இந்த கலை பார்த்திங்கன்னா சொங் டைனஸ்டி காலத்தில் உருவாக்கப்பட்டது. இந்த இடத்தை உருவாக்க முக்கிய காரணம் ஒரு புத்த மத துறவி, அவர் பேர் ஜாவோ சிஃபெங். அவர் நினச்சது என்னென்னா, மக்களுக்கு புத்த மதத்தின் கருத்துக்களை வெறும் பேச்சில் சொல்லக்கூடாது, கற்களில் செதுக்கி காட்சியாக காட்டணும். அதனால தான் இந்த மலை முழுக்க சிற்பங்கள் உருவாக்கப்பட்டது. நீங்கள் இப்போ பார்க்குறது இந்த பாறை முழுக்க கற்களில் செதுக்கப்பட்ட கலைகள். ஒவ்வொரு இடத்திலும் ஒரு கதை இருக்குங்க. இங்குள்ள சிலை மட்டும் இல்லை, இது வாழ்க்கை எப்படி இருக்கணும்னு சொல்லும் ஒரு காட்சி. அப்படியே ஒரு திரைப்படம் மாதிரி செஞ்சுருக்காங்க. ஏன்னா அப்போ தான் அந்த காலத்தில் உள்ள மக்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரியும்னு. இந்த இடத்துல இந்த சிற்பம் ரொம்பவே பிரபலம். அவலோ கிட்ஸ் வர 1000 ஆர்ம்ஸ் காவிங். ஒரே சிலைக்கு 1000 கைகள் மாதிரி செஞ்சுருக்காங்க. ஒவ்வொரு கைக்கும் டிஃப்ரெண்ட் ஒரு சிம்பாலிக் மீனிங் இருக்குது. இதை பார்த்தா அந்த காலத்தில் உள்ள சிற்பி எவ்வளோ பொறுமையாக எவ்வளோ நுணுக்கமாக செஞ்சுருக்காரு அப்படின்றத என்னால் உணர முடியுது. உங்களுக்கும் புரியும்னு நினைக்கிறேன். அந்த படத்தை தான் ப்ரோஷரில் போட்டிருந்தாங்க. அதை பார்த்துட்டு தான் இந்த இடத்துக்கு வரணும்னு ரொம்ப துடிப்பாக இருந்தேன். இங்கே பாருங்கள், எவ்வளோ பெரிய புத்தர் சிலை, எவ்வளோ அமைதியாக படுத்திருக்காருன்னு. அவரை சுற்றி பலர் இருக்காங்க. இந்த காட்சி என்ன சொல்லுதுன்னா, வாழ்க்கை முடிவை கூட அமைதியாக ஏற்றுக்கொள்ளணும்னு. ஏன்னா நம்மவங்க ரொம்ப எமோஷ்னலாக இருப்போம். ஒரு ட்ராமாவில் கூட பார்த்திங்கன்னா எமோஷ்னலை காட்டி தான் எல்லாமே இது பண்ணுவாங்க. அதை நம்ம குறைச்சிக்கணும். வாழ்க்கையில் நிதானமும் அமைதியும் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லுது. இந்த மாதிரி சோலோ ட்ராவல் பண்ணும்போது நம்ம ரொம்ப விஷயங்களை கற்றுக்கொள்கிறோம். முதல்ல தேவையில்லாத ட்ராமாக்களை அவாய்ட் பண்ண கற்றுக்குவோம். சின்ன விஷயங்களுக்கு அழுதுகிட்டு இருக்க மாட்டோம். அதுக்கு பதிலாக சொல்யூஷன் தேட ஆரம்பிப்போம். நீங்கள் சில சமயங்களில் நீங்களே ரியலைஸ் பண்ணியிருப்பீங்க, நம்ம இப்போ பிரச்சனையை பேசுகிற ஆள் இல்லை, பிரச்சனையை சால்வ் பண்ணுற ஆளாக மாறிட்டோம்னு. ட்ராவல் பண்ண நீங்கள் உங்களையே ஒரு டிஃப்ரெண்ட் பர்சனாக ஃபீல் பண்ணுவீங்க. முன்னாடி இருந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக மாறி இருப்பீங்க. அதோடு கூட இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம வாழ்க்கையை சிம்பிளாக இருக்கலாம்னு புரியுங்க. லக்ஸரியாக இல்லாமல் ஹாப்பியாக இருக்கணும்னு. ட்ராவல் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்குதுன்னா, சிம்பிள் லைஃப் தான் ரியல் லைஃப் அப்படின்னு. இந்த இடத்துல இன்னொரு பெரிய சிறப்பு என்னன்னாங்க,
ஒரே கல்லில் பல கதைகள் செதுக்கப்பட்டிருக்குங்க. இது வெறும் அழகுக்காக இல்லை, இது ஒரு முழு வாழ்க்கை பாடங்க. நம்ம இங்கே நின்று பார்க்கும்போது ஒரு விஷயம் புரியுது, அந்த காலத்தில் இருந்த மக்கள் எவ்வளவு பொறுமையோடு வேலை செய்திருக்காங்கன்னு. ஏன்னா பெரிய மலை முழுக்க கைகளாலேயே செதுக்குவது, இந்த சிலைகள் எல்லாமே கைகளால் செதுக்குவது ஒரு சின்ன விஷயம் இல்லைங்க. இது ஒரு நல்ல ஒரு விஷயம் பாருங்கள். மனிதர்களோட மனசில் தான் எவ்ரிதிங் டிபெண்டிங் ஆன் த ஹார்ட். எல்லாமே மனுஷனோட மனசில் தான் இருக்குது. அது உண்மைதான், அது உண்மைதான், உண்மைதான், உண்மைதான். எவ்வளோ அழகாக இருக்குது, மேலே கீழே. ஓ வெரி நைஸ், அவ்வளோ அழகாக இருக்குது. ஹலோ. OK， 谢谢。我是说是一个人来我们中国的吗？一个人好厉害。好厉害哦 ，good OK， 谢谢。நான் ஒண்டி வந்து go நான் ஒண்டி வந்திருக்கலாம், அவங்க வந்து வெரி குட்ன்றாங்க. ஆண்டி ஃபோட்டோலாம் பிடிச்சிட்டு நல்லா இருக்கான்னு கேட்டாங்க. இவ்வளோ நேரம் ட்ரான்ஸ்லேட்டரில் பேசியிருந்தோம். அவங்க எல்லாம் மலேசியாவுக்கு வந்திருக்காங்களாம். பிரசிடென்ட்டுக்கு வந்து பாபாயெல்லாம் சொல்லியிருக்காங்களாம். இது எல்லாம் டார்ச்சர் பண்ணுற மாதிரியே இல்லை. ஆமாங்க, இங்கே இன்னொரு பகுதி ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அது இந்த பகுதி தான். மனிதர்கள் தவறு செய்தால் என்ன நடக்கும் என்பதை காட்சியாக காட்டியிருக்காங்க. வாவ், ரொம்ப தத்ரூபமாக பயங்கரமாக இருக்குங்க. இதெல்லாம் பார்த்தா தவறு செய்யணும்னு ஒரு எண்ணமே நம்மளுக்கு வராது. இதோட இந்த சிற்பங்கள்லாம் பார்த்தோன்னே அந்த செக்ஷன் முடியுது. இப்போ இன்னொரு செக்ஷன் இருக்குது, மியூசியம் இருக்கும். அங்கே தான் இப்போ நம்மளை கூட்டிகிட்டு போகிறாங்க. போகிற வழியே பாருங்களேன், எவ்வளோ அழகாக பச்சை பசேல்னு இருக்குன்ட்டுன்னு. இப்போ நம்ம எங்கே வந்திருக்கிறோன்னா மியூசியம். இந்த இடத்து பார்க்குறப்ப இந்த சைனீஸ் மூவி ஷூட்லலாம் காட்டுவாங்களா, அதே மாதிரி இருக்குது. இப்போ நம்ம வந்திருக்கிறது டாசு ராக் கார்விங் மியூசியம். இந்த மியூசியமில் என்ன ஸ்பெஷல்னா, நம்ம வெளியே பார்த்த அந்த கல் செதுக்குனது பற்றிய முழு வரலாறை இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. நம்ம வெளியே பார்க்கும் கார்விங்க்கும் இந்த மலைக்குள்ளே இருக்குல்ல, ஆனால் இங்கே மியூசியத்தில் அதோட மீனிங், ஹிஸ்ட்ரி, எப்படி செதுக்குனாங்க, எல்லா டீட்டெயில்ஸும் காட்டியிருப்பாங்க. இங்கே இந்த சின்ன சின்ன ரிப்ளிகா படங்கள் எல்லாமே இருக்குது. அதனால் நம்ம பார்க்குறத இன்னும் கிளியராக புரிஞ்சுக்கலாங்க. இந்த செதுக்குனது எல்லாமே எந்த காலத்தில் செய்யப்பட்டது, யாரால் செய்யப்பட்டது, எதற்காக செய்யப்பட்டது, எல்லாமே ரொம்ப ஈஸியான வேல எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. நான் பர்சனலாக சொல்லணுன்னா, வெளியே நம்ம பார்த்த சிற்பம் பிறகு இந்த மியூசியம்குள்ளே வந்தால் ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். நம்மளால் அந்த முழு என்னத்துக்கு இதெல்லாம் செஞ்சுருக்காங்க அப்படின்ற ஒரு முழு தகவலை உங்களால் புரிஞ்சிக்க முடியும். இங்கே உள்ள அருங்காட்சியகத்தில் அந்த காலத்து மக்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காங்க, எவ்வளோ பயனுள்ள விஷயங்கள் செஞ்சுருக்காங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியும். சில இடங்களில் காவிங் எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப் செதுக்குனாங்கன்னு கூட காட்டியிருப்பாங்க. இது சும்மா பார்க்குற இடம் கூட இல்லைங்க, நம்ம நிறைய கற்றுக்கொள்ளும் இடம்னு சொல்லலாம். இங்கேருந்து பார்க்க எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். பேலஸ் மாதிரி இருக்குது. இது மியூசியமா, பேலஸ் அப்படி இருக்குது. 5000 ஸ்கொயர் மீட்டரா? அழகான ஒரு இடம். இந்த டூர் எடுத்ததுக்கு நான் ரிக்ரெட்டே பண்ணலை. நம்மளே சொந்தமாக எல்லாத்தையும் பார்த்துக்க வேண்டியதான். அங்கங்கே டைம் கொடுப்பாங்களே,
ஏன்னா நான் அவங்க பேசுகிறத கேட்காதனால நிம்மதியாக எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு நல்லா இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக வரணும் இந்த இடத்துக்கு, கண்டிப்பாக பிடிக்கும். ஹிஸ்டரிக்கல் கல்ச்சர் இதெல்லாம் உங்களுக்கு விருப்பம்னா இங்கே வரணும். ஓகே, இப்போ நம்ம டூரை முடிச்சுட்டு பஸ்ஸில் வேகமாக நம்ம ஹோட்டலுக்கு போயிட்டுருக்கோம். அடுத்து இன்னொரு இடத்துக்கு போகிறோம். ரெடியா நீங்கள்? மணி 5 கரெக்டாக வந்தாச்சு. எல்லாம் சுத்தம் பண்ணி வச்சுட்டாங்க பாருங்கள் ரூம்பு. மிஸ்டர் ஸ்லோ மேலே இருக்கார், கரெக்டாக எல்லாம் செஞ்சிடுறாங்க. மணி இப்போ 5:30 வந்து குளிச்சுட்டு கிளம்பிட்டேன். வாங்க நம்ம வெளியே போயிட்டு சுற்றலாம். ஏன்னா இன்றைக்கி தான் நம்மளோட கடைசி நாள் சோங்சிங். நாளைக்கு நம்ம ஷாங்காய் போகிறோம். அப்படியே உட்காந்தா சோம்பேறி ஆயிரும். அதனால் குளிச்சுட்டு வெள்ளனியாக போயிட்டு வெள்ளனியாக வந்துடலாம். வாங்க நம்ம இந்த 11 பிரிட்ஜஸை தான் ஏற போகிறோம். மேலேருந்து பார்ப்போம் என்ன இருக்குன்னு. இங்கேருந்து அதோ மேலே வரைக்கும் ஜோம் போமா போகலாம். நம்மளுக்கு இதை விட வேறு வேலை. இப்போ நம்ம வந்திருக்கிற இடம் 11 பிரிட்ஜஸ் ஏரியா. இது சோங்சிங்கில் மிகவும் பிரபலமான இடம். ஹோங்யா கேவ் அருகே இருக்குங்க. இங்கே பார்த்தீங்கன்னா பழைய சைனீஸ் ஸ்டைலில் கட்டப்பட்ட மாதிரி இருக்கும். ஆனால் உள்ள நவீன வசதிகளோட நிறைய கடைகள் இருக்குது. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா இந்த ஏரியா முழுக்க பாலம், ரோட் லெவல் நிறைய இருக்குது. அதனால தான் இதை 11 பிரிட்ஜஸ் ஏரியா அப்படின்ட்டுன்னு சொல்கிறாங்க. முதல்ல வந்தால் கொஞ்சம் கன்ஃபியூஸாக தான் இருக்கும். அப்புறம் நீங்கள் பழகிடுவீங்க எந்த லெவலில் இருக்கீங்க. ஓகே, 11 பிரிட்ஜஸ் மேலே இருக்கும் பாருங்கள். இதான் ஆக மேலே வியூவும் நல்லா இருக்குது. இது பெஸ்ட் ஷூட்டிங் பாயிண்ட். ஒரு ஆளுக்கு 138 yuan 45 மினிட்ஸு. இந்த இதுலேருந்து இப்படி போயிட்டு இப்படி திரும்ப இங்கே வர்றது 7 மணிக்கு. இங்கே நிறைய சின்ன சின்ன கஃபேலாம் இருக்குது, நல்லா இருக்குது. க்ரூஸ் வந்து 7 மணிக்கு தான் ஸ்டார்ட் பண்ணும். மணி வந்து இப்போ 6. அந்த ஹோங்யா கேஃப் இருக்குல்ல, அது 7:30 மணிக்கு தான் லைட் ஆன் பண்ணுவாங்க. அப்போ 7லேருந்து 10 மணி மட்டும் நைட் க்ரூஸ் ஸ்டார்ட். எவ்வளோ அழகாக உட்காந்துருக்கு. பை அங்கே முன்னுக்கு தானேங்க இருக்கும். இப்போ அப்படியே சுற்றி இப்படி வந்து இறங்கினோடனே வேறு ஸ்ட்ரீட்க்கு வந்தாச்சு. பார்த்தீங்களா, சரியான ஷார்ட்கட். ஹாட் பாட் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். வந்தீங்கன்னா ட்ரை பண்ணுங்கள். அங்கே மேலே போட்டிருக்கு பாருங்க, ஹோங்யாடோங் அப்சர்வேஷன் டேக் பேசஞ்சர் வாக். ஓகே, இந்த மாதிரி பார்த்து சைன் போர்ட் பார்த்து நம்ம வந்து போயிடலாம். என்ன பழனி தெரியலப்பா. அப்படியே நடந்து வரும்போது தான் பின்னாடி இந்த இடத்த கண்டுபிடிச்சேன். நீங்கள் காசு கட்டி போக தேவையில்லைங்க. இங்கே ஃப்ரீ க்ரூஸ் இருக்குது. நீங்கள் இதே பயன்படுத்திக்கலாம். லோக்கல் மக்களுங்க எல்லாருமே இதுதான் பயன்படுத்துகிறாங்க. நீங்கள் மேலேருந்து கீழே இறங்கினோன்னே 4, 5, 6ன்னு போட்டிருக்கல, நீங்கள் நேராக கீழே இறங்கணும் எலிவேட்டரில். அதுதான் வந்து ஃப்ரீ க்ரூஸ். பார்த்துக்கோங்க இங்கே என்னென்ன இருக்குன்னு ஃபுல்லாக எல்லாம் போட்டுருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா சாப்பிட்ற இடம், இந்த மாதிரி அழகான இடங்கள், வியூவை பார்த்துக்கிட்டே சாப்பிட்ற இடம் நிறையா இருக்குது. அந்த மாதிரி இடமா சூஸ் பண்ணி சாப்பிடுங்க. என்னென்னா இங்கே ஏதும் வெஜிடேரியன் இல்லை, அதனால தான் என்னால் உட்காந்து சாப்பிட முடியல. ஆனால் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. என்ன பண்ணுறது, நம்ம வேறு இடத்த தான் தேடணும். வாங்க பார்ப்போம். எங்கே இருக்குன்னு எனக்கே தெரியாது. எங்கேயோ பூந்து வந்துட்டேன் நான். உங்களோட கஃபேலாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குது. அதோட இந்த டிசைன்லாம் பாருங்கள், முத்திரை டிசைன்லாம். எல்லா கடைகளும் ப்ரிட்டி மச் ஒரே மாதிரி தான் விற்கிறாங்க. டீல்ஸ் அவ்வளோ அழகாக இருக்குது. எங்கள் சாப்பாடுக்கு பஞ்சமே இல்லை. திரும்ப இங்கேயும் வந்திருக்கோம். எனக்கே தெரியாது, அப்படியே போகிற பார்த்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். எவ்வளோ குண்டா இருக்கு. ஒரு இடத்த பிடிச்சிட்டேன். நல்லா இருக்கு இந்த இடம். யாரும் இல்லை, அதனால இங்கே வந்து உட்காந்து வெஜிடேரியனாக ஏதாச்சும் ஒரு புரியா அப்படின்ட்டு உட்காந்து. நான் நல்ல சைனீஸ் பேசுகிறேங்கிறாங்க, ஆனால் அவருக்கு தெரியாது. கொஞ்சம் தான். ஏன்னா அந்த ஸ்பைசி என்னதுன்னு கேட்டாங்க. நான் சொன்னேன் வெயிலா. அதிர்ச்சி ஆகிட்டாங்க. வெயிலானா மைல்ட் ஸ்பைஸ். ஆர்டர் பண்ணது இதுதான் வெஜிடேரியன். ஓகே.
எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி சாப்பிடணும். இது நல்லா இருக்கு. சாப்பிட்டு முடிச்சிட்டேன். உண்மையிலே ருசியாக இருந்தது. வெரி நைஸ், நல்லா இருந்தது. நான் சாப்பிட்டது இதுதான் சரியான ருசி. அந்த அட்டிக்கு ஒரே சிரிப்பு, சரியான சிரிச்ச முகம். ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. நல்லா சாப்பிட்டேன். நீ டிசர்ட் சாப்பிட்லான்னு பார்த்தேன், ஆனால் வயிற்றில் இடம் இல்லை. அதனால வார்ம் வாட்டர் குடிச்சிட்டு வீட்டுக்கு கிளம்புறேன். இங்கே வந்து காது க்ளீன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். நான் பண்ணலை. இங்கே பார்த்தீங்கன்னா ஏன் இவ்வளோ பேர் நிற்கிறாங்க, அந்த 7:30 மணிக்கு இந்த லைட்டிங்கை திறப்பாங்களா, அதுக்காக வெயிட் பண்ணுறாங்க. இன்னும் 3 நிமிஷம் இருக்குது. எவ்வளோ பேர் பாருங்கள். இதுக்கு தான் எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கரெக்டாக 7:30 மணிக்கு தரும். அதே மாதிரி 7:30 மணிக்கு வந்துடும். சொன்சிங்லேயும் செண்டு மாதிரி தாங்க இந்த சைனீஸ் காஸ்டியூம் எசசரிஸ்லாம் போட்டுட்டு இந்த இடத்துல நிறையா ஃபோட்டோ பிடிப்பாங்க. இதுக்குன்னு தனியாக ஃபோட்டோகிராஃபர்லாம் எடுக்காங்க. இந்த இடம் ஃபுல்லாகவே இப்படி தான் இருக்கும். ஓகேங்க, இதெல்லாம் சுற்றி பார்த்துட்டு இதோட நம்ம ஹோட்டலுக்கு கிளம்புவோம். ஏன்னா நம்ம நாளைக்கு சொன்சிங்லேருந்து ஷாங்காய் போகிறோம். டொமெஸ்டிக் ஃப்ளைட் எடுக்கிறோம். சொன்சிங் உண்மையிலே நான் ரொம்ப மிஸ் பண்ணுவேங்க. அழகான இடம், ரொம்பவே எனக்கு பிடிச்சிருக்கு. நம்ம ஸ்மார்ட்டாக கூட்டம் இல்லாத இடத்துல போயிட்டு அழகாக பார்த்தோன்னா ரொம்ப ஈஸி. அதனால தான் என்றைக்குமே நாள் வந்து நான் ஏன் அங்கங்கே போயிட்டு எல்லாம் அப்சர்வ் பண்ணேன்னா அடுத்தடுத்து நம்ம சுற்றி பார்க்குறப்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்ட்டுன்னு. இந்த காணொளி உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும், இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற உற்சாகத்தில் தாங்க நான் இந்த மாதிரி பல தரமான வீடியோக்களை போட்டுக்கிட்டே இருக்க முடியும். இப்போதைக்கு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நீரா செல்வி.